நெக்ஸ்ட் சம்ம டிஎன்பிஎஸ்சில கேட்ட சம்ம இப்போ கொடுத்துருக்காங்க 3 இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் 2 இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னின் மீசிமா காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல அது எழுதுங்க. 3 இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் இது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது. ரெண்டாவது 2 இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். மூணாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 3 இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எழுதிங்க 3 அப்புறம் ஏ மைனஸ் ஒன் அப்படியே எழுதிங்க. 2 இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது 2 அப்படியே எழுதிக்கலாம். ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னா ரெண்டு முறை எழுதலாம். ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ரெண்டு முறை எழுதலாம். நம்ம ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அந்த மாதிரி எழுதாதீங்க, இந்த மாதிரி எழுதுங்க. சரி, அடுத்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு சரிங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னா ஒன் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஒன்னுன்னா ஒன் ஸ்கொயர் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல. அப்போ ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி இதை வச்சு நான் ஒரு கணக்கு கூட நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த ஃபார்ம்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன வரும்? ஏ மைனஸ் ஒன் ஏ பிளஸ் ஒன். ஓகேங்களா? ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி அந்த ஃபார்ம்ல. அதாவது ஏ மைனஸ் ஒன் அப்படியே எழுதுங்க ஸ்கொயர் இல்லாம. திருப்பும் ஏ பிளஸ் போட்டு ஒன்னு எழுதுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ காமன் ஆகிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க. எது காமன் ஆகுது? மூணுத்துலயும் காமன் ஆகணும். மூணுத்தையும் காமனா என்ன ஆகுது? ஏ மைனஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன் இருக்குது. ஓகேங்களா? மூணுக்கு காமனா இல்ல, ரெண்டு இதுல மட்டும் தான் இருக்குது. மறுபடியும் ஏ மைனஸ் ஒன் தனியா ஒன்று இருக்குது. அவ்வளவுதான். இது ஏ பிளஸ் ஒன் இருக்குது. சரிங்களா? காமனா இருக்கிறத ஒரு முறை எழுதுங்க. ஏ மைனஸ் ஒன். சரிங்களா? அப்ப நம்ம மீசிமா எழுதுறோம். எழுதிட்டீங்க. அடுத்தது மீதி இருக்கிறது பூரா அப்படியே எழுதுங்க. எனக்கு 3 2 3 எழுதுங்க, 2 எழுதுங்க, பெருக்கணும். சரிங்களா? 3 2 6 கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் ஏ மைனஸ் ஒன் எழுதுங்க, அப்புறம் ஏ பிளஸ் ஒன் எழுதுங்க. ஏ பிளஸ் ஒன். ஓகேங்களா? எல்லாம் எழுதிட்டோம். அவ்வளவுதான். 3 2 பெருக்கணும் என்னது? 6 வரும். இங்க ஒரு ஏ மைனஸ் ஒன் இருக்குது, இங்க ஒரு ஏ மைனஸ் ஒன் இருக்குது. அது என்ன எழுதலாம்? ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் எனக்கு ஒரு ஏ பிளஸ் ஒன் மட்டும் தனியாகுது, அது எழுதிங்க. சரிங்களா? இன்னொரு டைம் சொல்றேன். 3 2 பெருக்கினீங்கன்னா 6. ஏ மைனஸ் ஒன்னு ஏ மைனஸ் ஒன் ரெண்டு இருக்கு, அதனால ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். மீதி ஏ பிளஸ் ஒன் அப்படியே எழுதிட்டீங்க. சரிங்களா? சரி, என்ன ஆன்சர்? 6 ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் ஒன். எங்க இருக்கு பாருங்க. 6 ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் ஒன். இது ஆன்சர், டி ஆன்சர். சரிங்களா? வேற மெத்தட்லயும் போடலாம். இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும், தப்பாகாது கணக்கு. சரிங்களா? இது நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா வேற சம்பளம் அப்படி அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? காமன் ஆகிறது ஒரு முறை எழுதுங்க, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிடணும். சரிங்களா?